எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்து 6 நாள் முடிஞ்சிருச்சு இன்னையோட. ஸோ காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சரோஷோட லஞ்ச் பாக்ஸுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ லஞ்சுக்கு பச்சை பயிறு கடைச்சிட்டு நான் ரொம்ப நாளாக ஒரு ரெசிபி வந்து இன்ஸ்டாகிராமில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து வாழைக்காய் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மசிச்சு வச்சுக்கிற வாழைக்காயில் நம்ம அரைச்சி வச்சுக்கிறதும் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலி இவ்வளோ தான் அந்த ரெசிப்பியில் இருந்தது. நான் ஒரே ஒரு உருண்டை மட்டும் போட்டு பார்த்தேன். எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உருண்டை பிடிச்சிட்டு ஃப்ரை பண்ணி பார்த்தேங்க. கரெக்டாக வந்துருந்தது. பிரிஞ்சே போகவே இல்லை. இது வடை மாதிரி தட்டி போட்டேங்க. சூப்பராக வந்துருந்துச்சு. பச்சை பயிறு கடையிலோட வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் சைடிஷ்ஷாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.